கேள்வி என்னதுன்னா சிஷ்யன் தானே. டிசைபிளுக்கு வந்து தமிழ் வார்த்தை சிஷ்யர் தானா? சிஷ்யர். சிஷ்யன் சிஷ்யன் சிஷ்யை அவங்க வந்து எப்படி இருக்கணும்? ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி ஒன்று வச்சுக்கலாமா? ஸ்டூடெண்ட்னா அவங்க எப்படி இருக்கணும்? இதுதான் கேள்வி. இதுக்கு உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத குயிக்காக ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் வேகமாக டக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். என்ன யார் ஷேர் பண்ணுறீங்க? பேச வேண்டியவங்களாம் பேசுங்க. யாரெல்லாம் பேச வேண்டியிருக்கவங்களாம் பேசுங்க. ரக்ஷனா சொல்லுங்கள், சிவா சொல்லுங்கள், தங்கேஸ்வரி சொல்லுங்கள், ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள், பவித்ரா சொல்லுங்கள், நித்துன்னு சொல்லுங்கள். ஏன் சொல்கிறீங்க? ஒரு சிஷியனாக இருக்க எப்படி இருக்கணும் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்க? ரக்ஷனா சொல்லுங்கள். சொல்லுங்கள் சிவா. காலை வணக்கம். ஒரு சிஷியனா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, ஒரு குருவை வந்து என்னைக்குமே சந்தேகப்படாதவங்களாகவும், அந்த குரு சொல்றது எல்லாமே நமக்கு நல்லதுதான், எதுவுமே நமக்கு கெட்டது கிடையாது அப்படின்னு நம்புறவங்களாவும் இருக்கணும் சார். ஓகே, சூப்பர், எக்ஸலண்ட். அப்படியா? நம்பணுமா? மற்றவங்க என்ன நினைக்கிறீங்க? குரு சொல்கிறத அப்படி நம்பணுமா என்ன? ஒரு சிஷியனா அப்படி சொல்கிறத அப்படி கேட்டு நடக்கணுமா? மேபி இப்படி, அதாவது வந்து இன்னொரு விதத்தில் பார்க்க, அதாவது ஒரு சிஷியன் அப்படின்னா குரு சொல்கிறத செய்யணும், செஞ்சு பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா விட்டுறணும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். தெரில, நான் ஜஸ்ட்டு எனக்கு தோன்றதை சொல்கிறேன். எல்லாத்தையும் நம்பிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகலைன்னா, இல்லைன்னா எப்படி நம்பணுமா? உண்மையாக நம்பணுமா? குரு நம்பணுமா? குரு சொல்கிறத அதை அப்படியே நம்பணுமா? சரி, அப்படி யோசனையில் விடுவோம். என்ன அடுத்து சொல்லுங்கள். சிஷ்யனா எப்படி இருக்கணும்? பதில் சொல்லலாம். எக்ஸலன்ஸுவா மற்றவங்க சொல்லலாம். சிஷ்யனே எப்படி இருக்கணும்? நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். சிஷ்யனே எப்படி இருக்கும் அப்படின்னா வாலண்டியராக இருக்கணும். அப்படி தானே? முன்னாடி வரணும், தானாக வந்து பேசுறதுக்கு முன்னே வரணும், நான் சொல்லி இறங்கணும், களத்தில் இறங்கணும். இப்போ சொல்லலாம். யார் சொல்கிறீங்க? சிஷ்யனே எப்படி இருக்கணும்? இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும். மணிமேகலை சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். மார்னிங் மணிமேகலை. சார், நேற்று நீங்க போட்டதுன்னா அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன்னஸ் சார். அவங்க மைண்ட் வந்து அவங்க பண்ணிட்டு தப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் வில்லிங்னஸா கியூரியாசிட்டியோட இருக்கணும். கற்றுக்கிறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கணும், அப்புறம் வில்லிங்னஸோடு இருக்கணும். ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கான இந்த தயார் நிலையில் இருக்கணும். என்ன? ஆமா சார். அவங்க ஆர்வமா இருந்தா நம்ம சொல்றது கத்துக்கிடுவாங்க. நம்ம வந்து அவங்க ஆர்வம் தூண்டுற மாதிரி குரு பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆர்வமா இருக்கணும்ல, ஆர்வமா இருக்கணும். அப்பதான் அவங்க அதை எங்க கத்துக்கிடுவாங்க. எக்ஸலண்ட். மத்தவங்க சொல்லலாம். வேற யாரை சொல்றீங்க? குட் மார்னிங் சார். மார்னிங். சொல்லுங்க. யார்? பவித்ராவா? யார் அது? இல்ல, ரக்ஷனா சார். சொல்லுங்க ரக்ஷனா. ரக்ஷனா. சொல்லுங்க ரக்ஷனா. அதாவது சிஷியன்ங்கிறது வந்து குருவை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். எங்க போனாலும் அவரோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மோரார்லெஸ் அப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, குரு மாதிரியே சிஷியனும் அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். அதோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இருக்கலாம். சூப்பர் ரக்ஷனா. வேறு மற்றவங்களாம் ஷேர் பண்ணலாம். ரக்ஷனா வேறு எதுவும் மைண்ட் இருக்கா? மீனாட்சி சொல்லுங்கள். ஒரு சிஷியன். குட் மார்னிங் சார். மார்னிங். சொல்லுங்கள். கேட்டபடி நடக்கணும் சார். குரு சொல்கிறத படி நடக்கணும்.
அப்படி வச்சுக்கலாம்ல. செயல்படணும். ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க் வந்து செய்யணும் இல்லை? ஏன்னா அப்போ டாஸ்கில் இருந்தால் ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்குங்கிற போது அந்த டாஸ்க் செய்யணும் இல்லை? எக்ஸலண்ட். வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா மீனாட்சி? கிருஷ்ணவேணி சொல்லலாம். கிருஷ்ணவேணி சொல்லுங்கள். நான் எல்லார் பேரையும் கூப்பிடுவேண்ணே. ஸோ தயாராக இருந்துக்கோங்க அன்மியூட் பண்ணி பேசுகிறதுக்கு. ஒரு விஷயம் அப்படிங்கிறவங்க ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்க தெரியணும். சரி, என்ன சொல்ல வரேன், அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கும் தயாராக இருக்கணும்னு சொல்கிறேன். வேறு யார் சொல்கிறீங்க? நித்துன்னு சொல்லுங்கள். ஹலோ நிதின் சார் சொல்லுங்கள். குரு பற்றி கேட்குறீங்களா? சிஷ்யன் ஒரு சிஷ்யங்கிறவங்க எப்படி இருக்கணும்? சிஷ்யனோட குவாலிட்டிஸ் என்ன? சிஷ்யன் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், எப்படிலாம் இருந்தால் ஒருத்தவங்க சிஷ்யன்னு சொல்லி நம்ம வந்து உத்தர குத்த முடியும்? குருவினுடைய அனைத்து செயல்பாடுகளும் நம்மளுடைய இந்த ஞானத்தின் தெளிவுக்காக தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஞானத்தின் தெளிவுக்காக எப்படி அதாவது ஒரு குளம் இருக்கு, குளத்துல வந்துட்டு ஒரு கல் எறிகிறோம், அது கலங்குதுன்னு தெரியுது, திருப்பியும் ஒரு அமைதி நிலை அடையுது. அந்த குளத்தினுடைய அமைதி வேற, பட் நம்மளுடைய தெளிவு வேற. ஒரு கல்லை போடுறோம், அது கலங்குது, நெக்ஸ்ட் அடுத்து அமைதி ஆகுது. பட் நமக்கு குரு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய தெளிவு முக்கியமா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் லேர்ன் பண்றோம். லேர்ன் பண்றதன் மூலமாக நமக்கு ஒரு நாலேஜோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு படி மேலே ஏறுற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஒவ்வொரு படியா நம்ம ஏற 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 அது நம்ம குருவோட கிட்டத்தட்ட ஞானத்துக்கிட்ட நம்ம நெருங்குற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. எல்லா குருவையும் அவர் வந்துட்டு குரு தேர்ந்தெடுப்பாரான்னு பார்த்தா தெரியல. அம்மா வந்துட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்மளோட விஷன் இருக்கு. விவேகானந்தரே இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க குரு சொன்னதெல்லாம் கேட்டதுனாலதான் அந்த ஞானத்துக்கிட்ட அவங்களால வர முடிஞ்சு. அதாவது தெளிவுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க நிதின் சார். எக்ஸலண்ட் நிதின் சார். பவித்ரா சொல்லலாம், சிவா சொல்லலாம். பவித்ரா சொல்லுங்கள், சிவா சொல்லுங்கள், ஜியோமி சொல்லுங்கள். ஜியோமி யார்? பவித்ரா சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். மார்னிங் பவித்ரா. சொல்லுங்கள் பவித்ரா. ஒரு சிஷ்யர் எப்படி இருக்குன்னா நிறைய தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்களா இருக்கணும். நிறைய கொஸ்டின் கேட்கணும். கேள்வி நிறைய கேட்கணும். எக்ஸலண்ட், வேற லெவலு. குருவே சிந்திக்கிற அளவுக்கு கேள்வி இருக்கணும் நம்ம கேள்வி. எக்ஸலண்ட், சூப்பர். நிறைய தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது மூலமா சீக்கிரமே நம்ம வந்துட்டு அந்த ஞாபகத்தை வந்து அடைய முடியும். ஒண்டர்ஃபுல். ஜியோமி சொல்லியிருக்காங்க. ஜியோமி முதல்ல உங்கள் பேரை சொல்லுங்கள், அப்புறம் பாயிண்ட் சொல்லுங்கள். ரெஸ்பெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லா டாஸ்க்கும் குரு சொல்கிறத செய்யணும். இசைக்கம்மாள் தெய்வமா? சொல்லுங்கள் தெய்வமே. பார்க்க வேணுமா? பார்க்கவும் வேணும், பொறுமையும் வேணுமா? பக்குவம் வேணுமா? பக்குவம் வேணும், பொறுமை வேணும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இசையம்மாள். சரி, ரெஸ்பெக்டாக மரியாதை கொடுக்கணும், சொல்கிற டாஸ்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் இசையம்மாள். வேறு ஏதாவது பாயிண்ட்? வேறு யாரும் பேசணும்? எல்லாம் பேசியாச்சா? அபிஷேக் சொல்லுங்கள். அபிஷேக், தனுஷா, அப்புறம் மாயா. அடுத்தது சொல்லிடுங்க டக்கு டக்குன்னு.
அபிஷேக் சொல்லுங்கள் அபிஷேக். சார் அதான் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்களே. வேறு பாயிண்ட் என்ன பாயிண்ட் இருக்குது? குரூப்பில் போட்டிருந்தோம் பாயிண்ட்ஸு, அதெல்லாம் பார்த்து சொல்லலாம். வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா? வேற பாயிண்ட் சார். இப்போ ஒரு அவங்க நிதின் சார் சொன்னாங்கல்ல, ஒரு ஒரு குரு வந்து எப்பவுமே சீடனை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சீடனை வந்து குரு தேர்ந்தெடுக்கிறல்ல, அந்த அளவுக்கு நம்மளோட இருக்குன்னா சீடன் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த தேடி தேடி கத்துக்கிறாரு அப்படின்னா, கேள்விகள் அதிகமா கேட்டா மட்டும்தான் அந்த அந்த புரிதல் வரும். கேள்விகள் கேட்க 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 ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை வந்து புரியும். இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், அதுக்கு மேல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க கேட்க அது ஒரு புரிதல் வரும். கேள்வி கேட்கணும். சீடன் வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கணுங்க பாயிண்ட். ஆமா. எக்ஸலென்ட் அபிஷேக். தனுஷா சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். சார் அந்த குரு கூட வந்து எப்பவுமே ஒரு கனெக்ட்ல இருக்கணும். அவங்க அவங்ககிட்ட பேசும்போது அந்த டைம்ல மட்டும் இல்ல, அவங்க பத்தி தெரிஞ்சுக்கிடும் போது இந்த புக்ல எல்லாம் சொல்றாங்க நிறைய குருவா, அது மட்டும் இல்ல ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயுமே நம்ம வந்துட்டு அவங்கள மாதிரிதான் யோசிப்போம், குருவ மாதிரிதான். ஒரு கனெக்ட் இருக்கும், கனெக்டடா இருக்கணும். எக்ஸலென்ட். அப்புறம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு நம்ம ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உணர்றது வந்து குருவாலதான் நம்ம உணர்வோம். இது குரு பண்றது, குருவை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படிதானே? சரி ரைட். ஏதோ ஒரு பாயிண்ட். சந்தோஷம். மாயா சூப்பர், எக்ஸலென்ட் தனுஷியா. மாயா கன்க்ளூட் பண்ணுங்க. குரு சிஷ்யன். குட் மார்னிங். சிஷ்யங்க வந்து எப்படி இருக்கணும் சார்? சிஷ்யன் வந்து எப்படி இருக்கணும்னா பணிவுடன் இருக்க வேண்டும். பணிவு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு சிஷியனுக்கு வேகத்தை விட விவேகம் தான் சிறப்பு மிக்கது. விவேகத்துடன் செயல்பட வேண்டும், அச்சமயத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். விவேகானந்தரை பார்த்துட்டீங்கன்னா ராமகிருஷ்ணரை பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தன்னுக்குள்ள குருவை உள்வாங்கிக்கிட்டு செயல்படுத்தினவர் விவேகானந்தர். விவேகானந்தர் மாதிரி யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓஷோ மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. ஸோ கேள்வி கேட்குற எல்லாரும் சொன்னாங்க, கேள்வி கேட்கறது கரெக்டான பெஸ்டான பாயிண்ட். கேள்வி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அது யார்கிட்ட கேட்கணுன்றது விழிப்புணர்வோடு கேட்க வேண்டும், தெரிஞ்சு கேட்கணும். சும்மா எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு இருந்தா அதுக்கான பதில் நம்மளை குழப்பத்துக்குள்ள கொண்டு போயிடும். இவங்க கிட்ட கேட்டா கரெக்டான ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு விவேகத்துடன் செயல்படுறதுதான் ஒரு சிஷியனுக்கான ஒரு நல்ல குவாலிட்டி. அச்சமயத்துல விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பணிவுதான் குவாலிட்டி, அது அடிப்படை. அதுதான் குருவுக்கு பிடிக்கும். அது இல்லைன்னா அவருக்கு பிடிக்காது. அன்பு கருணையை தாண்டி பணிவுடன் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இறைவன் வந்துட்டு வழி நடத்த ஆரம்பிச்சிருவான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் சிஷியனுக்கானது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மாயா. தனுஷா, அதில் நம்ம ஷேர் பண்ண பாயிண்ட்ஸில் வேறு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள். அது இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் பேசிடுவோம். ஷேர் பண்ண பாயிண்ட்ஸ். நிதின் சார் சொல்லுங்கள். சொல்லுங்கள். அதாவது இப்போ கேள்வியில 2 கேள்வி இருக்கு. இது ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. ஞானம் வேற, அறிவு வேற.
இப்ப அறிவு எனக்கு வந்து நான் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 கேள்வி கேட்கறது வந்துட்டு அறிவோட வேலையா இருக்கும். ஆ ஆ ஞானத்தினுடைய கேள்வி என்னவா இருக்கும்னா, ம் ஆ, நம்மளோட வந்து நம்மளோட விஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட கேள்வியே ரொம்ப ம் தத்துவார்த்த ரீதியா அப்படி ம் இருக்கணும். ம் கேள்வி வந்து நான் அறிவுக்கான ரொம்ப அறிவாளியா இருந்த நம்ம கூடலாம் நிறைய பேர் படிப்பாங்க. ம் ம் கேள்வி கேட்கறதுக்குனே மைக்கு கேள்வி வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. ம் 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 அது வந்துட்டு அறிவாளிகள் வந்து தன்னை பிரில்லியன்ட்னு காமிக்கிறதுக்காகவோ, தன்னை வந்துட்டு ஒரு புத்திசாலின்னு காமிக்கிறதுக்காகவோ கேட்கிற கேள்விகளா இருக்கக்கூடாது. ம் ம் அப்படி கேட்டோம் அப்படின்னா, நம்மளோட குரு என்ன செய்வாங்க அப்படின்னா, இவன் வந்துட்டு அவனோட தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காகவும், தன்னுடைய அறிவு பெருசுங்கிறதுக்காகவும் கேள்வி கேட்கறான்னு அவருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். ஆ ஆ ஆ நம்மளுடைய கேள்வி அப்படிங்கிறதே ரொம்ப வந்துட்டு நியாயமானதா இருக்கணும், ரொம்ப இயல்பானதா இருக்கணும். ஞானம்ங்கிறது ஞானம் அது ஞானத்தை ஒருத்தன் தேடுறான் அப்படின்னா அதுக்கு குருக்கு தெரியும். ம் இவன் உண்மையிலே பிரில்லியன்ட்னு தன்னை முன்னிலைப்படுத்துறதுனாலயோ, ம் இல்ல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு நான் ஞானிங்கிறது காமிக்கிறதுக்காகவோ கேட்கிற கேள்விகளா இருக்கக்கூடாது. ம் ஒரு உயிர் பத்தின ரொம்ப இயல்பான கேள்வியா இருக்கணும். ம் அது இயல்புத்தன்மை அந்த கேள்வியிலே இருக்கும். ம் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கானா, ஒரு உயிர் பத்தின விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிராக்டிக்கலா, ரொம்ப வந்துட்டு உணர்வு ரீதியா, தத்துவார்த்த ரீதியா இருக்கானுங்கிறத குரு காப்பார். கண்டிப்பா பார்ப்பாங்க. ம் ஒண்டர்ஃபுல். நல்ல கேள்விங்கிறது 2 டைப் இருக்கு. ஞானம் சம்பந்தப்பட்ட கேள்வி, அறிவாளின்னு காமிக்கிறதுக்கான கேள்வி 2 இருக்கு. உண்மையாகவே அந்த கேள்வி வந்து மனசுல இருந்து அதாவது கேள்வி கேட்கணுங்கிறத கேள்வி கேட்காம அந்த ஞானத்துக்கான வந்து உண்மையாகவே கேள்வி நம்ம வந்து ஆமால இது எப்படி நடக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து கேட்கணும் இல்லையா? அதாவது இப்போ சிம்பிளா சொல்ல போனா, இப்போ சமூகத்துல வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மண்டை யோசிக்கிறோம். ம் பட் பிராக்டிக்கலா அது வந்து எப்படி போய் நம்ம வந்து பண்ண வைக்கலாம், பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியணும். ம் நம்ம சமூகத்தை பத்தி கவலைப்படல, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க பத்தி கவலைப்படல, ம் நம்மளை பத்தி மட்டுமே கவலைப்பட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ம் அந்த கேள்விங்கிறது ரொம்ப குருட்டுத்தனமான கேள்வியா தான் இருக்கும். ம் ஒரு சின்ன சின்ன இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயோ இல்ல ஒரு குருவியோ பேரட் ஏதோ ஒண்ணு நீங்க வந்துட்டு ரசிச்சுட்டே இருப்பீங்க. ம் அது பல்லுயிர்னு ஒரு சில விஷயங்கள் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம் அந்த மாதிரி விஷன்ல இருக்கிறவங்களோட பார்வையும் வேற, கேள்வி வேற. ம் ஒருத்தன் பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கான், இல்ல வந்துட்டு சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், என்னென்னமா பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய கேள்விகள்ங்கிறது எப்படி இருக்கும்? ம் தத்துவார்த்த ரீதியா அதுக்கு தப்பா தான் இருக்கும். ம் ஞானி வேற, தத்துவ ஞானி வேற. ரெண்டு அதுலயே இருக்கு. ம் ஜான் மில்டன் மாதிரியான ஆட்கள் வேற. ம் ம் ஜான் மில்டன் ஆட்கள் வந்து தத்துவ ஞானி வேற. ஓஷோ வந்துட்டு 2ஆம் புத்தர்னு கூட சொல்லுவாங்க. விவேகானந்தர் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பணிவுன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த பணி வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டிபிஷியல் இருக்கக்கூடாது. ரொம்ப இயல்பு தன்மையா இருக்கணும். இயல்புல இருந்து பணிவு வரணும். சார் நான் ரொம்ப பணிவா இருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆக்டிங்காவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குருவே நினைப்பாரு இவங்க உருப்பட போறான்னு குருவே நினைப்பாரு. இவங்க உருப்பட போறான், இவன் சும்மா நடிச்சுட்டு சும்மா ஏமாத்திட்டு இல்லை. இப்ப நம்ம வீட்லயே தெரியுங்களா, கடைக்குட்டின்னு ஒரு பேருக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. அம்மாட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க, அப்பா கிட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. தன்னுடைய செயல்பாடு வந்துட்டு இப்படி நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு வேற. ஆர்டிபிஷியல் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. இயல்புல இருந்துட்டு பிறக்கணும். அந்த கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்புல இருக்கணும். ஒரு சுதந்திரத்துல இருந்து பிறக்கிற மாதிரி இருக்கணும். பணிவு பணிவு பண்ணி வச்சு நம்ம பணிவுக்குள்ள ரெடி போயிடும். மரியாதைங்கிறது வேற. மரியாதைன்னு இப்ப நம்ம சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டுல. அவங்க கிட்ட ஒரு நடிக்கிறதுக்காகவே அவங்க கிட்ட நம்ம சிகரெட் குடிச்சிட்டு போறேன். சித்தப்பா பார்த்தோன்னு சிகரெட்டை கீழே போட்டுருவோம். இந்த உறவின் முறைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஞானத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஓஷோ என்ன சொல்லுவாருன்னா வந்துட்டு, நீ ரிலேஷன்ஷிப் உன்னோட சொந்தக்காரங்கிட்ட இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கனாலே நீங்க பாதி தப்பிச்சிட்டீங்க அப்படிம்பாரு. அதுக்காகவே ஓஷோ என்ன பண்ணுவாரு, தன்னோட சொந்தக்காரங்கெல்லாம் கடன் எல்லாம் கொடுத்து தன்னோட சொந்தத்தை வெளியில விலைக்கிடுவாராம். அங்க மரியாதைங்கிற ஒரு விஷயம் இருக்குங்களா, அது வந்துட்டு ஒரு மனிதன் வந்து நடிக்க வைக்குது. இயல்பு மீறி அதை வந்துட்டு ஆர்டிபிஷியலா மாத்துது. சித்தப்பா வராங்க, பெரியம்மா வரான்னு சொல்லிட்டு சும்மா வாங்க மாமா வணக்கம் பெரியப்பான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நடிப்புக்காக பேசுவோம். ஆனா அவங்க மேல ஒரு அன்பே இருக்காது. அவங்க மேல ஒரு அன்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. சும்மா கடமைக்கு பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ள வந்துட்டு ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு விஷயம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். உண்மையில இருந்து வந்து ஞானம் வரும், பொய்யில இருந்து ஞானம் வராது. குரு கவனிப்பாரு, பணிவுங்கிற விஷயம் எப்படி இருக்கு, கேள்விங்கிறது எப்படி இருக்கு, அவனோட நடவடிக்கை பிஹேவியர் ரொம்ப இயல்பா இருக்கணும், ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும், சமூகத்துக்கானதா இருக்குல்ல அவனுக்கானதா இருக்குன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும். விழிப்புணர்வோடு இருக்கணும். இதுதான் வந்துட்டு நான் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். ஒண்டர்ஃபுல் இது சார், வேறு லெவல். இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது மெயினாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க.
தனுஷா நம்ம பாயிண்ட்ஸில் வேறு எதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா, சொல்ல வேண்டியது பாயிண்ட்ஸ் இருக்கா? 2 மினிட்ஸ் இருக்குது. கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கன்க்ளூட் பண்ணிடலாம். கிராட்டிடியூட் சார், அக்னாலஜ்மெண்ட் ஃபார் நன்றி உணர்வோடு இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. குருக்கிட்ட இல்லை, பொதுவாகவே அவங்க அந்த சிஷியனுங்கிறது எல்லாம் இங்கெல்லாம் நன்றி உணர்வு செலுத்த முடியுமோ நன்றி உணர்வாக இருக்கணும் அது எல்லாத்துக்கும். சூப்பர். வேறு அதில் முக்கியமான பாயிண்ட் வேறு என்ன இருக்குது? டோன்ட் குவிட் when lessons get tougher. ஒரு சிஷியன் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட், அதாவது போதும் சாமி அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும் அப்படின்னா தாக்கு பிடிக்கணும். இப்போ தான் உண்மையாகவே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே அந்த அதிலே இருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இல்லை குழப்பத்தில் இருந்தாலும் தெளிவு கிடைக்கும், பிரச்சனையில் இருந்தாலும் தீர்வு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அதை நினச்சிட்டு அதிலே ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஏற்றுக்கணும். வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா? அது நிச்சயம் முக்கியமான பாயிண்ட் இதில் சொல்ல வேண்டியது. அவ்வளோதான். இயல்புங்கிறது வேறு லெவல் சொல்லியிருக்கேன். பணிவு, இயல்பு உள்ள பணிவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆக்ஷன் டாஸ்க் என்னது இன்றைக்கி? இல்லை ஆக்ஷன் டாஸ்க் குரூப்பில் என்ன அப்டேட் பண்ணுறோம்? தனுஷா ஆக்ஷன் டாஸ்க்கு இருக்கா? இப்போ செஷன் 2000 ஆக்ஷன் டாஸ்க் என்ன?